ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தைக்கவே தெரியாது, இல்லை இப்போ தான் நான் பழகிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லை தைக்க தெரிஞ்சவங்களுக்குமே saree ஓரம் அடிக்கணும் அப்படின்னாலே saree முறுக்கிட்டு வரும், சுருக்கமாக வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி அடிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணுன்ற அவசியமும், சாரியை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண தேவையில்ல. அந்த பிசுடாக இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டா போதும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரியோடைய உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ சாரியோடைய உள்பக்கம் மேலே இருக்குது, ஓகேவா? மேலே இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டைம் நார்மலாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க. ரொம்ப மடிக்க தேவையில்ல, ஒரே ஒரு மடிப்பு 1/4 இன்ச்சு வச்சு ஃபுல்லாக நீட்டும் மடித்து தைச்சிக்கோங்க. இந்த மெத்தடு பூனம் சாரியிலேருந்து சரி, காட்டன் சாரி, இல்லை பட்டு புடவை எப்படியாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சுருக்கமே வராது. இந்த ஒரு டைம் நம்ம தைக்கிறதுனால நம்ம எதுவும் ஆகிட போகிறதில்ல, நம்ம டைம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. நம்ம ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு கஸ்டமர் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் பழக இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அடித்து முடிச்சுட்டேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் அடித்து முடிச்சிட்டா போதும். அந்த saree நேராக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கட் பண்ணுறப்பையும் சரி, saree எப்படியா இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்போ திரும்பி இன்னொரு மடிப்பு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட தையல் இப்போ உள்பக்கமாக வந்துடும், வெளியே தெரியாது, ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு saree அடிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓரம் அடிக்கிறப்ப உள் சைடு வெளி சைடு, அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து உள்பக்கமாக தான் நம்ம ஓரம் அடிக்கணும், ஓகேவா? பாருங்கள், இப்போ அது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்தது இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே அதேமாதிரி, அதாவது இன்னொரு மடிப்புன்றது ஒரு 1/4 இன்ச் அளவில் தான் இருக்கணும், ஓகேவா? நம்ம நார்மலாக அடிக்கிறப்ப ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் அடிப்போம். அந்த மாதிரி அடிக்காமல் இந்த மாதிரி நம்ம ஓரம் அடித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நீங்களே சந்தோஷப்படுவீங்க, ஓகேவா? பாருங்கள், லாஸ்ட்டாக முடியும் போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதும் எப்போவுமே கெட்டி தையல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் சைடு போயிட்டு இப்படி வரும்ல, அந்த மாதிரி கெட்டி தையல் போட்டு. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபினிஷிங்கை பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் நூல் கரெக்டாக சாரீக்கான கரெக்டான மேட்சில் தான் நூல் போடணும். பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் காமிக்கிறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்